அன்பினால் நிரம்பப்பட்ட ஒருவன் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ள மாட்டான். அன்பினால் நிரம்பப்பட்ட ஒருவன் மற்றவர்கள் மேல் என்ன செய்ய மாட்டான்? பொறாமை கொள்ள மாட்டான். They will not be jealousy with others. இன்னைக்கு உலகத்துல இந்த ஜெலசினாலேயே எத்தனை மரணங்கள், கொலை பாதகங்கள் நடக்கிறது. கர்நாடகத்தில் ஏதோ ஒரு கிராம பகுதியில் நேற்று நியூஸ் பேப்பர்ல வாசித்த லேண்ட் விஷயமாக, ப்ராப்பர்ட்டி விஷயமாக 6 பேர்களை கொன்று விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். ப்ராப்பர்ட்டி விஷயமாக பொறாமை. இது இன்றைக்கு உலகத்தின் சகஜமாய் மாறி இருக்குதான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பொறாமை இருக்கக்கூடாது. ஜெலசின் அது நமக்கு நல்லதல்ல. பொறாமை என்பது எலும்புருக்கி என்று சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம். பொறாமை இருக்க 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 அது கேன்சரை விட பயங்கரமாய் இருக்கும். jealousy, don't be jealous with anybody. யாரை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. துன்மார்க்கன் சம்பாத்தியம் பண்ணுகிறானா, பொறாமை கொள்ள வேண்டாம். விசுவாசி ஒருவனுக்கு வீடு கிடைத்ததா, பொறாமை கொள்ள வேண்டாம். நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா, மேலும் கீழுமா பார்க்காதீங்க, சொல்லுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, you look so smart என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் விசுவாச வாழ்க்கையில் வர வேண்டிய நற்குணங்கள் ஆகும். யார் மேலும் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். பொறாமை, மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ள மாட்டார். அதாவது அன்பினால் நிரம்பப்பட்ட ஒருவன் மாறாக மற்றவர்கள் வெற்றி காண்கையில் அல்லது வெற்றி அடைகையில் அதை குறித்து சந்தோஷப்படுவான். மற்றவருடைய வெற்றியில், மற்றவருடைய நன்மையில் சந்தோஷப்படுவான். ஆமென். எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே அவனுக்கு கொடுத்ததற்காக, அந்த சகோதரிக்கு அந்த நன்மை கொடுத்ததற்காக ஐ தேங்க் யூ லார்ட் என்று சொல்லக்கூடிய நற்குணம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற வளர்ச்சி என்று சொல்லுவது. காலமெல்லாம் பொறாமையும் பெருமையும் எல்லாம் நமக்கு இருக்குமானால் விசுவாசத்தில் வளரவில்லை. we are still children. Amen. அடுத்து, அன்பினால் நிரம்பின ஒருவன் தன்னை குறித்து புகழ மாட்டான். அன்பினால் நிரம்பப்பட்ட ஒருவன் தன்னை குறித்து அளக்க மாட்டான். நான் யார் தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, எனக்கு என்ன வேலை தெரியுமா, நான் என்ன சம்பாத்தியம் பண்ற தெரியுமா? நோ 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 நோ. ஏதா இருந்தா ஆண்டவர் கொடுத்தது. பெருமைப்படாதே. ஹல்லேலூயா. தன்னை குறித்து புகழ மாட்டான். He will not boast about himself. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா போஸ்டிங் பயங்கரமா இருக்கு. ஒண்ணும் இல்லாம சும்மா போஸ்ட் பண்ணுவாங்க, ஏதோ பெரிய ஆள் மாறி. நம்ம எல்லாம் அப்படி இருக்க கூடாது. நம்முடைய நிலைமை எப்போது நாம் உணர வேண்டும். where we stand என்பதை மறக்க கூடாது. அல்லது இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டு உயர்த்தி வச்சார்னா எங்கிருந்து நம்மை உயர்த்தினார் என்பதையும் மறக்க கூடாது. இந்த போஸ்டிங் வழக்கமாய் வருவது அந்த நம்முடைய பழையதை மறக்கும் போதுதான். புரியுதா உங்களுக்கு? never forget. நான் அடிக்கடி சொல்ற வண்ணம், உங்களுடைய ஆரம்பத்தை மறக்காதீர்கள். don't ever forget your beginning. hallelujah. எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தினாலும் எங்கிருந்து உயர்த்தப்பட்டோம் என்பதை நினைக்கும் போது நாம் பெருமை கொள்ள மாட்டோம். சிலருடைய பார்வையிலே இருக்கு அந்த பெருமையான எண்ணங்கள். யாரையும் மதிக்க மாட்டாங்க. தங்களை விட வசதி குறைவா இருந்தா அவங்கள மதிக்க மாட்டேன், கண்டுக்காம போயிருவாங்க. நோ நோ நோ. இதெல்லாம் சபைக்குள் வரக்கூடாது. சபை என்று சொல்லும் போது ஒரு குடும்பமாக. அல்லேலூயா. அவன் தன்னை புகழ மாட்டான், மாறாக அவன் தாழ்மையுடையவனாயிருப்பான். எவ்வளவுதான் உயர்த்தினாலும் அவன் சுபாவம் தாழ்மை இருக்கும். அல்லேலூயா. அவன் தன்னை குறித்து, ஆனால் தன்னை குறித்து புகழுகிறவன் தன்னையே மையமாய் கொண்டு பெருமை உடையவனாய் நடப்பான். அப்படி எல்லாம் செல்ஃப் சென்டர்னஸ். நான் யார் தெரியுமா? இப்படியான எண்ணங்கள் வர 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 ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். So
boast. Never boast. உங்களை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க. மற்றவர்கள் புகழவும் எதிர்பார்க்காதீங்க. புகழ்ந்தா ஓகே ஃபைன், ஆனா அந்த புகழ்ச்சியில ரொம்ப தூக்கி எடுப்பாய் போயிடாருங்க. சில புகழும் போது நம்ம கவனமா இருக்கணும். புகழும் போது கவனமா இருக்கணும். அந்த புகழ்ந்தவர்களே அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு இகழுவாங்க. அதனால மற்றவர்கள் புகழும் போது கவனமா இருப்பது நல்லது.